சென்னை பாணையூரில் உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அலுவலகத்தின் வாசலில் மர்ம நபர்கள் தண்ணீர் பந்தலை வைத்து அதில் உன்னை தேடி வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு என்ற வாசகத்தையும் எழுதி வைத்துள்ளனர். கட்சி அலுவலகத்திற்கு வருபவர்களுக்கு விஜய் தண்ணீர் கூட கொடுப்பதில்லை என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அங்கு தண்ணீர் பந்தலை அமைத்தவர்கள் யார் என்று தவினர் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் பனையூரில் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு சிலர் இந்த விஜயகாந்தின் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் படங்கள் பொருந்திய அந்த தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். இதற்கு முன்பே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரில் பல்வேறு கட்சி கூட்டங்களில் கட்சி சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு வரும்பொழுது வெளியில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வெளியில் அவரை பார்ப்பதற்காக காத்திருப்பார்கள். காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் கூட கட்சி சார்பில் அலுவலகத்தின் சார்பில் வெளியில் வைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு அப்பொழுது எழுந்திருந்தது. இந்நிலையில் தான் தற்பொழுது மர்ம நபர்கள் சிலர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நுழைவாயில் முன்பு தண்ணீர் பந்தல் ஒன்றை அமைத்திருக்கின்றனர். அதில் உங்களை தேடி வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு என்ற வாசகத்தை எழுதி அந்த தண்ணீர் பந்தலை அமைத்திருக்கின்றனர். இந்த தண்ணீர் பந்தலில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தது யார் என்ற விசாரணை தற்பொழுது எழுந்துள்ளது, கேள்வியும் எழுந்துள்ளது. ஏற்கனவே பலமுறை இந்த விமர்சனங்கள் தண்ணீர் கொடுப்பதில்லை என்ற விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி மீது எழுந்துள்ள நிலையில் தற்போது தண்ணீர் பந்தல் அமைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.